ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் வச்சு கிரேவி பண்ணலாம். அதுக்கு ஒரு கொதிக்கிற தண்ணி ஒரு குண்டா ஊற்றி வச்சு 1 லிட்டர் ஊற்றி வச்சு அதில் ஒரு 200 கிராம் மீல் மேக்கர் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா இறுக்கமாக புழிஞ்சு அது நல்லா கட்டாக வரைக்கும் புழிஞ்சு அது ஒரு மிளகாத்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 வெங்காயம் வதக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி வதக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசம் போட்டும். இது கூட மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான தண்ணி சேர்த்துங்க. கொஞ்சமாக தண்ணி சேருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச சோயா பால்ஸ் சேர்த்துக்கலாம். சூப்பரான சப்பாத்தி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெடி. சூப்பர். தேங்க்யூ.